மற்றவர்களின் தேன் தடவிய சொற்களை நம்பி ஏமாறுவதை விட அவர்களின் செயல்களை நம்புவதுதான் சிறந்தது. புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் அது பயனற்றதுதான். பேசுவதற்கு திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் மௌனமாய் இருப்பதற்கு திறமை கட்டாயம் தேவை. நீங்கள் தாமதமாய் கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்கள். உங்களை பலப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் உங்கள் வழிகளை சொல்லுங்கள். உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் அன்பை சொல்லுங்கள். நமது மகிழ்ச்சி நமது கைகளில் தான் உள்ளது, பிறரின் கைகளில் அல்ல. எது நடந்தாலும் மகிழ்ச்சியாய் இருப்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள். நம்பிக்கை என்னும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் இருள் நமக்கு பின்னால் போய்விடும். நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே தவிர இல்லாதவற்றையும் கிடைக்காதவற்றையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. மற்றவர்கள் நம் குறைகளை கண்டுபிடிக்கும் முன் நாமே நம்மை சரி செய்து கொள்வதுதான் சிறந்தது. மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் நம் படைப்பாற்றல் இன்னும் அதிகரிக்கிறது. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் யாருக்கும் மற்றொரு வாய்ப்பு தரப்போவதில்லை. புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசும் கூட. வாழ்வில் பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் நம்மை தேடி வரும், மற்ற அனைத்தையும் நாம் தான் தேடி செல்ல வேண்டும். எதிலும் அவசரம் கொள்ளாதீர்கள். நல்லவை நடக்க சிறிது காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். அன்பு என்பது ஆதரவற்ற குழந்தை மாதிரி. யார் கை நீட்டினாலும் யார் கரம் நீட்டினாலும் உடனே அவர்களை பற்றி கொள்ளும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை மட்டும் புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமலேயே போய்விடும். உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல, உன்னை. உன் பாதையில் 1000 தடைகள் வரலாம். அடுத்த அடியை எடுத்து வைக்க விடாமல் உன் சூழல் உன்னை பின்னோக்கி இழுக்கலாம். நம்மால் முடியுமா என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உன் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். உன்னுடைய ஓட்டம் உன் இறுதி இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். உன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த நினைப்பவர்களால் இறுதி வரை உன்னுடன் ஓடி வர முடியாது. அவர்களின் எண்ணம் நீ தோற்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். உன் எண்ணம் உன் இறுதி இலக்கை நோக்கியதாக இருந்தால் இங்கு எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உனது இலக்கை நீ அடைந்தால்தான் வெற்றி என்பதல்ல. உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் தடைகளை கண்டு துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. தடைகளை கண்டு தளர்ந்து விடாதே, சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதே. பல சோதனைகளை கடந்து நீ பெறுகின்ற வெற்றி வெறும் வெற்றி அல்ல, அது உன்னுடைய சாதனை என்பதை நினைவில் கொள். 5 அறிவு கொண்ட விலங்கிற்கு இருக்கும் தன்னம்பிக்கை 6 அறிவு கொண்ட நமக்கு இல்லாமல் போய்விடாது. இலக்கை அடைவதற்கு 5 அறிவோ 6 அறிவோ முக்கியமில்லை, துணிவும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம் என்பதை நினைவில் கொள். தன்னுடைய பாதையில் தடைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது நம்மால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டு நிற்பவன் சாதாரண மனிதன். நம்மால் முடியும் என்று நினைத்து அடுத்த அடியை எடுத்து வைப்பவனே சாதனை மனிதன். வாழ்க்கையை சாதாரணமாக கடந்துவிட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் போன பிறகும் உங்கள் சாதனையை இந்த உலகம் பேசும்படி வாழ்ந்துவிட்டு போவதுதான் சாதனை மனிதனின் சிறப்பு. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம்முடைய கற்பனைகளே. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு 1000 தத்துவம் சொல்லும். உன் கற்பனைகளில் கவனமாக இரு. நெருங்கியவர்களோடு மட்டும் விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உன் குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் ஒருபோதும் உன் நிறைகளை சொல்ல போவதில்லை. அவரிடமிருந்து விலகிவிடு. உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறு என்பதை தெரிந்து கொள். பிறருக்கு கொடுப்பதற்கு பணம் பொருள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகளுமா இல்லாமல்
போய்விடும். என்னதான் சிங்கமாகவே இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால்தான் மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் அப்படித்தான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் நம்பிக்கையாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் உன்னை நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை என்றுமே அன்புதான். ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எறிந்து விடுங்கள். அது மரமானால் சிரமம் உங்களுக்குத்தான். சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எளிமையாக இருங்கள். அந்த பண்புதான் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர உன் மதிப்பு அல்ல. எண்ணம் போல் வாழுங்கள், ஆனால் பிறரை போல் வாழாதீர்கள். இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிரு. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. வார்த்தை என்பது ஏணியை போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது. மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசையிலிருந்து துன்பம் தோன்றுகிறது, அச்சம் தோன்றுகிறது. அதிலிருந்து விடுபட்டவனுக்கே துன்பம் இல்லை. அவமானத்தை அசிங்கமாகவோ எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுப்பதில்லை. கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உன் குற்றத்தை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும், வேறு யார் வேண்டும்? அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் யோசி. உனக்கான தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து விடாதே. நாம் குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம் என்பதை என்றும் மறந்து விடாதே. பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். உன் செயலுக்கு ஏற்றாற்போல் உனக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று. நம்பிக்கை என்னும் ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். எதற்கும் மனம் தளராதே. உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது. இல்லையென்றால் எல்லோருக்கும் உன் மீது வெறுப்புத்தான் உண்டாகும். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டே வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி சென்றுவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். பிடித்தவர் என்பதற்காக பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறவிடாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக அவரை பற்றி அவதூறு பரப்பாதீர்கள். இங்கு எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், அதில் நீங்கள் தோற்று போவீர்கள். உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், கெட்டதை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். உலகில் கோபம், சோகம் மற்றும் விரக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த ஒரே உணர்வு அன்பு மட்டுமே. வருடங்கள் மாறுவதால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். வாழ்வின் நிலையாமையை
உண்மையை சிந்திக்க தொடங்கிவிட்டால் கர்வம் காணாமல் போய்விடும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டுமே தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணங்கள் வேறொன்றும் இல்லை. இங்கு விளக்கின் ஒளியை மட்டும் பார்க்கும் பலருக்கு அதன் அடியில் படர்ந்திருக்கும் இருளை பற்றி கொஞ்சம் கூட தெரிவதில்லை. அதுபோலத்தான் சிலரின் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் சோகமும் தெரிவதே இல்லை. குறுக்கு வழியில் முன்னேற நினைக்காதீர்கள். அவை நேர்வழிகளை காட்டிலும் நீளமானவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியும், ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காகவா இவ்வளவு கவலைப்பட்டோம் என்று. இறைவனை அடைய ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதுதான் பணிவு. மற்ற பாதைகள் அனைத்துமே உன்னை வேறு இடத்திற்குத்தான் அழைத்து செல்லும். நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த துன்பமும் உனக்கு நேர்வதில்லை. எப்போதும் எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு. வாழ்க்கை அழகாக இருக்கும். இனிமையான சொல் இரும்பு கதவையும் திறக்கும். உன் கஷ்டங்களுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் தேவைகளுக்கு நீயே போராடு. அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லோரும் பாதியில் விட்டு செல்பவர்கள். மகிழ்ச்சி என்பது இடம் அல்ல, அது ஒரு திசை. காற்று வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், ஆனால் ஒருபோதும் மரங்கள் நகராது. பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான், ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது. ஒருவரை பற்றி நீ இன்னொருவரிடம் சொல்லும் போது அதை கேட்பவர் அறிவது அவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி. முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியதை செய். வேடிக்கை பார்ப்பவர்கள் பார்க்கட்டும், நீ உன் வேலையை பார். அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்தவும் நீ தயாராக இருக்க வேண்டும். சிலருக்கு வழிவிடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் உனக்கு விடை அல்ல, உன் பாதைக்கு தடை. நிறத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை ஒருவரின் நிறத்தில் அல்ல, குணத்தில் தான் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.